உங்களுடைய திருப்பூர் மாசி பேசுகிறேன். இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிபி முத்து அண்ணா அவருக்கு தான் இந்த பதிவு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து இப்போ நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஆவேசமாக வந்து பேசியிருந்தார். என்னன்னாக்கா இந்த தெருநாய்க்களையெல்லாம் வந்து அதையெல்லாம் வந்து பிடிச்சி அடைக்கணும், அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தெருநாயின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து எல்லா நாய்களும் வந்து அந்த மாதிரி இருக்கிறதில்ல. அந்த ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நாய்களை மட்டும் நீங்கள் பிடிச்சி இல்லை கொண்டு போயிட்டு எங்கேயாவது விடலாம், இந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஆனால் ஒட்டுமொத்த தெருநாய்களையும் பிடிச்சி நீங்கள் கொண்டு போயிட்டு அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்கிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எங்கள் ஏரியாவிலேயே ஒரு 8 வருஷமாக ஒரு தெருநாய் இருக்குது. எங்கள் வீதியிலேயே ஒரு 8 வருஷமாக தெருநாய் ஒன்று இருக்குது, பிளாக்கின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயோ இருந்து வந்துருச்சு, ஒரு குட்டியாக இருக்கிறது வந்துருச்சு, இங்கே தான் இருக்குது. ஆனால் இந்த வீதியிலேயே வந்து யாருமே வந்து ஒரு புதுசாக ஆளுகள்லாம் வந்தாக்கா உடனே குழச்சி காட்டி கொடுத்துரும். ரெண்டாவது ஏதாவது திருடங்க வந்தாங்கனாக்கா உடனே காட்டி கொடுத்துரும், குழச்சி காட்டி கொடுத்துரும். இந்த மாதிரி அந்த நாயினால் வந்து யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. அந்த மாதிரி பாதிப்பு இல்லாமல் இருக்கிற நாய்களை விட்டுட்டு மற்ற இந்த ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நாய்களை மட்டும் வந்து பிடிச்சி அடைக்க சொல்லி ஒரு பேசுனீங்கனாக்கா சரிங்களா? நீங்கள் ஒட்டுமொத்தமாகவே எல்லா ஸ்ட்ரீட் டாக்கையுமே பிடிச்சி அடைச்சிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. எனக்கு புரியுது, நானும் ஒரு தாய் தான், எனக்கு குழந்தை குட்டி இருக்குது. குழந்தைகளை வந்து நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்படி நம்ம வெளியில் போகிறப்ப இந்த மாதிரி நாய் தொந்தரவு இருக்குதுனாக்கா எடுத்து சொல்லலாம், ஒரு பொறுமையாக ஆவேசம் இல்லாமல் சொல்லலாம்ண்ணா. நீங்கள் இந்தளவுக்கு ஆவேசப்பட்டு பேசணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, இந்தளவுக்கு ஆவேசப்பட்டு பேசியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பொறுமையாக வந்து சொல்லியிருக்கலாம் இந்த விஷயத்த. ஓகேண்ணா, நான் ஒரு தங்கச்சியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஆவேசமாக பேசாதீங்க, கொஞ்சம் பொறுமையாகவே பேசுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுனாக்கா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே.